சேலம் மாவட்டத்தில் பொதுமக்களுடன் 30 ஆண்டுகள் நெருங்கி பழகியுள்ளதால் தேவையான திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுவேன் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.கே. செல்வம் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நீங்க எதை முன்னெடுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கீங்க? இப்போ நீங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதில் உள்ளடக்கியிருக்கின்ற வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சேலம் மாநகரை அடங்கியிருக்கின்ற வடக்கு, தெற்கு, மேற்கு போன்ற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எனக்கு நல்ல பரிச்சித்தமான மக்களும் சரி, கழக தொண்டர்களும் இருக்கின்ற நிறைந்த பகுதி, வணிகர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்று நான் முழுமையாக கடந்த 30 ஆண்டு காலமாக அறிந்தவன். அந்த வகையிலே அவருடைய எண்ணத்துக்கேற்ப என்னுடைய பிரச்சாரமும் இருக்கும். அவர்களுக்கு நான் வெற்றி பெற்ற பின் அவர்களுடைய செய்கின்ற பணியும் நிச்சயமாக அமைந்திருக்கும். சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய மாவட்டமாக விளங்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் அதிகார பலம், பணபலம் நிகழ்ந்த தொகுதியாக பேசப்பட்டு வருது. இதை எப்படி சமாளிக்க போறீங்க நீங்கள்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உண்மையான எங்களுடைய பலம் என்பதை இதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். இந்த மாவட்டத்திற்கு யாருக்கும் தனிப்பட்ட ஒரு தனி செல்வாக்கு இல்லை. அது புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் அம்மா அவர்களுக்கு இருந்தது, புரட்சித் தலைவருக்கு இருந்தது. இன்றைக்கு உண்மையான அத்தனை மக்கள் பலமும் கழக தொண்டர்கள் பலமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பேச்சாளர் அண்ணன் டிடிவி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை இந்த தேர்தலில் மக்களும் நிரூபிப்பார்கள், நாங்களும் நிரூபித்து காட்டுவோம். குறிப்பாக சின்னம் கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் துவக்க காலத்தில் இருந்தது. இந்த சின்னத்தை மக்கள் மத்தியில் எப்படி எடுத்துட்டு போறீங்க? மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்களா? சின்னம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஏனென்றால் சின்னம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு கொடுத்து விட்டால் அரை மணி நேரத்தில் இன்று உலகம் பூரா பரப்புகின்ற அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. ஆக இந்த சின்னம் அல்ல, எந்த சின்னம் கொடுத்தாலும் வெற்றி பெறுவது உறுதியாக நாங்கள் தான்.